ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி என்டிபிசியில் 6th டேட்டில் நடந்த ஷிஃப்ட் 1ஓட குவான்ஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வந்திருக்கும். ஸோ இது எப்படி ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி நமக்கு போன பழைய வீடியோவில் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு கொஷின் ஒன்று கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவுமே இந்த கொஷினில் எடுத்துகிட்டு வந்திருக்கும். இன்னொன்று கொஞ்சம் ஜூம் பண்ணி சால்வ் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சரி, ஓகேம்மா, அதுவும் நம்ம பண்ணிடலாம். சரியா? ஸோ இந்த ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்த ஃபஸ்ட் கொஷினில் நமக்கு ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னாலே நமக்கு மைண்டுக்கு வர வேண்டியது இது 90 டிகிரி அப்படிங்கிறது மைண்டுக்கு வரணும். சரியா? ஸோ அப்போ 90 டிகிரி அப்படின்னா நமக்கு என்ன தியரம் யூஸ் பண்ணுவோம்? பித்தாகரஸ் தியரம்னு ஒன்று ஸ்கூல் டைமே படிச்சிருப்பீங்க. அதாவது ஹைபாட்டினஸை ஸ்கொயர் பண்ணால் அது எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடையும் அதுக்கு அட்ஜஸ்ட், அதாவது பக்கத்தில் இருக்க சைடையும் நீங்கள் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கு சமமாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு இந்த 3 சைடில் எது சார் நமக்கு ஹைபாட்டினஸ், எது அட்ஜசன்ட்டு, எது ஆப்போசிட்டு அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம். அது நமக்கு இங்கே எக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா, எக்ஸுங்கிற வேல்யூ தான் நமக்கு என்னவாக இருக்கும்? ஹைபாட்டினஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு மிச்சம் 2 இதுலேயுமே எக்ஸை விட கம்மியாக தான் இருக்குது. அதாவது -13 -26 ரெண்டுமே கம்மியாகுது. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இது ஹைபாட்டினஸாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ x-26ம் x-13ங்கிறதும் அட்ஜசன்ட் ஆப்போசிட், இதில் 2ல் எது வேணாலும் இருக்கலாம். நீங்கள் 2ல் எது எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். நமக்கு இந்த ட்ரையாங்கிளில் சைடு மாறினாலுமே நமக்கு ஏரியா மாறப்போகிறது இல்லை. ஸோ ஏரியாங்கிறது பரப்பளவு. ஸோ அது மாறப்போகிறது இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்போ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஏரியாவோட ஃபார்முலா ஒன்று போட்டுக்கலாம். நமக்கு ஹைபாட்டினஸ் ஸ்கொயர் அப்படின்னா x², எக்ஸை ஸ்கொயர் பண்ணுறீங்க விச் இஸ் ஈக்குவல் டு இந்த 2 சைடையும் ஸ்கொயர் பண்ணிக்கணும். அப்போ x-26 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் x-13 த ஹோல் ஸ்கொயர். இது ரெண்டையுமே சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஆன்சர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். x² = x² ப்ளஸ் 26² என்ன வரும்னு பாருங்கள். 26² 676 ப்ளஸ் -2ab minus 2 into 26 into x ப்ளஸ் அதே மாதிரி x² ப்ளஸ் 13² 169 minus 26x. இதுவும் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்க டேர்ம் அப்படியே எடுத்து எழுதுங்க. x² ப்ளஸ் 176ஐயும் 169ஐயும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடச்சிருக்கும்? 70845. ஸோ 845ங்கிறது கிடச்சிருக்கும். -52 இங்கே -26 ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா -78ங்கிறது ஆன்சராக கிடச்சிருந்துருக்கும். ரைட்டா? 78x which is equal to 0. அப்போ நமக்கு இது பார்த்தாலே தெரியுது, ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் நமக்கு 2 இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும்? 845 கிடச்சிருக்கணும். 2 இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா, கூட்டினீங்க அப்படின்னா -78 அப்படின்னு கிடச்சிருக்கணும். ஸோ என்னென்ன நம்பர்ஸ் பாசிபிள் அப்படின்னு பார்க்கணும். ஸோ பார்க்கும்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, 845 அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டே ஸ்ட்ரைக் ஆகணும் அப்படின்னா நீங்கள் எது மக்க பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளிகேஷன் டேபிள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதாவது நமக்கு இப்போது 13, 17, 19 இந்த 3 டேபிள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா மேக்ஸில் காம்படிட்டிவ் எக்ஸாமில் ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 845 அப்படிங்கிறது பிரிக்கலாம். ஸோ பிரிக்கிறப்போ 5 டேபிளால் ஃபஸ்ட்டு பிரித்து பார்ப்போம். ஸோ 5ஆல் பிரிச்சிங்கன்னா 1 5 is 5, ரிமைனிங் 34, 6 5s are 30, 9 5s are 45. ஸோ அப்போ நம்ம சொன்ன மாதிரி இங்கே என்ன ஆகுது? 13² நமக்கு பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ நமக்கு 78 எதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் வரும் அப்படின்னு பார்த்துடலாம். 5 into 13 என்ன வந்திருக்கும்? 65 ப்ளஸ் ஒரு 13 ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது? 78 அப்படின்னு வருது. ஸோ அப்போ நமக்கு 2 நம்பர் என்ன அப்படின்னா, ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -13, இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா -65. ஏன் அப்படின்னா x = -13ம் -65 = 0 அப்படின்னு வந்திருக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணால் அப்போ தான் நமக்கு -78 அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். ஸோ அப்போ x = என்னவாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு +13ம் +65ம் இருந்திருக்கும். சரியா? ஏன் அப்படின்னா உங்களுக்கு இது ஜென்ரலாக ஒரு ஃபார்மேட் இருக்குமா? என்ன ஃபார்மேட் அப்படின்னா, இது உங்களுக்கு x-13 into x-65 = தான் 0ன்னு கிடச்சிருக்கும். இதை நீங்கள் டேரெக்டாக ஈக்குவேட்டிங் டு 0க்கு ரெண்டையுமே ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஈக்குவேட் பண்ணுறப்போ உங்களுக்கு அது 0க்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அப்போ x = 13ம்
எக்ஸ் ஈக்குவல் டு 65ன்னு கிடச்சிருக்கும். சரியா? இது உங்களுக்கு பேசிக். சப்போஸ் உங்களுக்கு பேசிக்காக கற்றுக்கிறவங்க இருக்கிறீங்க அப்படின்னாலுமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதை பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? ஸோ இல்லை சார் நான் கொஞ்சம் அட்வான்ஸாக தான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் இது ஃபாஸ்ட்டாக இதை சால்வ் பண்ண பாருங்கள். அதேமாதிரி ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இதில் இருக்குன்னா அதை கெயின் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். செகண்ட் ஒன். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். செகண்ட் கொஸ்டின் நமக்கு இது எப்படி ஷார்ட்டாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். tan θ நமக்கு 7/8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ tan θனா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். ஏன்னா ட்ரையாங்கிள் தீட்டாங்கிறது எப்போவுமே ஒரு ட்ரையாங்கிளை மீன் பண்ணி தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ டேனுனா நமக்கு இது 7, இது 8, ஆப்போசிட்டு அட்ஜசன்ட்டு, இது ஆப்போசிட்டு, இது அட்ஜசன்ட். ஓகேவா? ஸோ அப்போ இது 7, இது 8. அப்போ இதை நீங்கள் ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வந்திருக்கும்? இங்கே 49 + 64 ரூட் ஆஃப் என்ன வந்திருக்கும்? 113 அப்படின்னு கிடச்சிருக்கும். பட் இங்கே உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா இதை எப்படி ஷார்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். நமக்கு ரெண்டு இடத்துலையுமே என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். sin θ sin θ, cos θ cos θ, இது மட்டும்தான் உங்களுக்கு காட்டாக இருக்குது. அதாவது இந்த ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா இது ஆப்போசிட்டு பை ஹைபாட்டினஸு, இது பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் பை ஹைபாட்டினஸ். அப்படி இருக்கிறப்ப ரெண்டு இடத்துலையுமே ஹைபாட்டினஸ் தானே வருது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்? ஹைபாட்டினஸை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கேன்சல் பண்ணுறப்பவே நீங்கள் எழுதும்போதே ஷார்ட்டாக எழுதிடணும். எப்படின்னா இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபார்முலா க்ரியேட் ஆகிருக்கும்? a² - b² = a + b × a - b. ஸோ இதே மாதிரி இருக்கா? இதுதான் இந்த 1ங்கிறது தான் a + b × a - b. ஸோ அதே மாதிரி கீழேயும் பாருங்கள் a + b × a - b. ஸோ அப்போ நம்ம இதை டேரெக்டாக எப்படி எழுதிக்கலாம்? 1 - sin² / 1 - sin² θ / 1 - cos² θ × cot θ, இந்த மாதிரி எழுதிக்கலாமா? ஸோ அப்படி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கும்? ரெண்டு இடத்துலையுமே என்ன ஆகுது அப்படின்னா இங்கே டிவைடில் என்ன வந்திருக்கும்? உங்களுக்கு அந்த ஹைபாட்டினஸ் வந்திருக்கும். ஸோ அது ரெண்டுமே நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே என்ன வந்திருக்கும்? 1 - sin² அப்படின்னா இந்த 7ம் இந்த ஹைபாட்டினஸும். ஸோ இப்போ என்ன வரும்? 49/113 டிவைட் பை 1 - 64/113 இன்ட்டு cot θ. cot θனா இந்த டேனை அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா cot θ 8/7 அப்படியே போட்டுக்கலாம். சரியா? ஸோ இதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடச்சிருக்கும்? 113 - 49. ஆல்ரெடி அதை ஆட் பண்ணி தான் நமக்கு 113 கிடச்சிருக்கு. ஸோ அப்போ 49 போச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும்? 64/113 ரெண்டு சைடும் கட் ஆயிரும். ஸோ இங்கே உங்களுக்கு கட் பண்ணிங்க அப்படின்னா 49 கிடச்சிருக்கும். 113 - 64 இன்ட்டு 8/7 அப்படிங்கிறது மேலே வரப்போ 7/8 வந்திருக்கும். 7 கட்டு, 8 கட்டு. ஸோ ஆன்சர் 8/7. அப்படியே tan θக்கு ஆப்போசிட் ஆன்சராக கிடச்சிருக்கும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் 24 is subtracted from the 3 times of a number, அதாவது ஒரு எண் அதன் 3 மடங்கை விட இருக்கிறப்போ நமக்கு என்ன ஆகுது? 24 கம்மி பண்ணுறாங்க. 24 கம்மி பண்ணுறப்போ என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 258 அப்படின்னு கிடச்சிருக்கான். ஸோ அப்படி இருக்கிறப்போ அது என்ன நம்பராக இருந்திருக்கும்? அன்னோன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? சப்போஸ் சிம்பிளாக அந்த கொஸ்டினை ரீட் பண்ணதுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது நமக்கு ஏதோ ஒரு நம்பர், அதை ஏதோ ஒரு அன்னோன் நம்பர், அந்த எண் அப்படிங்கிறது எண்ணாக இருந்துட்டு போட்டோம். ஸோ அதை 3 மடங்கு படுத்துகிறாங்க. 3 மடங்கு படுத்துகிறப்போ அதில் எனக்கு 24 கழிச்சிட்டா எனக்கு என்ன நம்பர் கிடைக்கும் அப்படின்னா 258 அப்படின்னு கிடச்சிருக்கான். ஸோ அப்போ அந்த நம்பர் என்ன அப்படின்னா இதை மைனஸ் அந்த சைட் கொண்டு போயிட்டு ஆட் பண்ணிவிட்டு டிவைட் பை 3 பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடச்சிருக்கும்? 282ன்னு கிடச்சிருக்கும். 3ஆல் அடிச்சிட்டிங்க அப்படின்னா 8 3s are 24. ஸோ என்ன கிடச்சிருக்கு? 9 3s are 27, 4 3s are 12. ஸோ அந்த எண் அப்படிங்கிறது 94 அப்படின்னு ஆன்சர் கிடச்சிருக்கும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். சைட் ஆஃப் அ ரெக்டாங்குலர் ஃபீல்ட் ஆர், அதாவது ஒரு செவ்வகம் அதோட சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாமா?
இதில் உங்களுக்கு 169 மீட்டர் லெங்க்த்தும் 154 மீட்டர் அகலமும் இருக்குது. 154 அகலம். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு த ஏரியா ஆஃப் அ சர்க்குலர் ஃபீல்டு. அதாவது ஏரியா இதோட பரப்பளவு அப்படிங்கிறது ஒரு சர்க்குலர் ஃபீல்டில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன ஆகுது அப்படின்னா சமமாக இருக்கா, ஈக்குவல் டு ஒரு ரவுண்டாக ஒரு ஏரியா இருக்குது. இந்த ஏரியாவுக்கும் இதுவும் எனக்கு இந்த பரப்பளவும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த பரப்பளவு அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணலான்னா 2 இதோட பரப்பளவையும் ஆட் பண்ணி ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ சர்க்கிளோட பரப்பளவு ஃபார்முலா என்ன வந்திருக்கும், πr². ரெக்டாங்கிளோட ஃபார்முலா L × BA பெர்த்து. ஸோ அப்போ ஃபார்முலா போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இங்கே 22/7. ரேடியஸ் தெரியுமா, தெரியாது. ஸோ அப்போ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். லென்த் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன வந்திருக்கும், 169 × 154. 22 அடிச்சிங்கன்னா 11/2. இங்கே உங்களுக்கு டேரெக்டாக 11 டேபிளாலே கட் பண்ணிடலாம். 1 4 அகெயின் 2 அடிச்சிருக்கோம். ஸோ 7. ஸோ அப்போ உங்களுக்கு ஆர் அப்படிங்கிற ரேடியஸ் அப்படிங்கிறது இங்கே நமக்கு பார்த்திங்கன்னா 13 2 முறை இருக்குது, 7ம் 2 முறை இருக்குது. அப்போ ரேடியஸ் அப்படிங்கிறது 13 × 7 கிடச்சிருக்கும். சரியா? நெக்ஸ்ட் என்ன கேட்குறான்னு பாருங்கள். வாட் இஸ் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்குலர் ஃபீல்டு? ஸோ அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதோட இந்த சுற்றி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சுற்றி இருக்கிற இடம் தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது. சரியா? அதோட சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ ஃபார்முலா என்ன, சுற்றளவோட ஃபார்முலா, ஒரு சர்க்கிளுக்கு சுற்றளவு ஃபார்முலா 2πr. ஸோ இதில் கொண்டு ஆரை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். 2 × 22/7 × r. ஸோ இப்போ என்ன ஃபார்முலா வந்திருக்கும், 2 × 22/7 × r, 13 × 7. 7 அடிச்சுட்டு மல்டிபிள் மட்டும் பண்ணுங்கள். 13 × 4 என்ன வந்திருக்கும் உங்களுக்கு, 52. ஸோ 2 7 5 ஆன்சர் 572. ஆப்ஷன் ஏ. சரியா? புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஷினில் 6th ரூட்டு 4th ரூட்டு கியூப் ரூட்டு இதெல்லாம் பார்த்தா கன்ஃபியூஸ் ஆக வேணாம். நம்ம டேரெக்டாக ஒரு ரூட்டை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எக்ஸு ரூட் அப்படி இருக்குன்னா நீங்கள் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸு பவர் 1/2 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? இதே எக்ஸு கியூப் ரூட் 3 அப்படின்னா எப்படி எழுதுவோம், எக்ஸு பவர் 1/3. அப்போ என்ன அர்த்தம், இங்கே இருக்கிறது இங்கே உங்களுக்கு டிவைடில் வரும். சரியா? அதே மாதிரி இப்போது 4th ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா இங்கே x பவர் 1/4ன்னு எழுதுவீங்க. இந்த 4 முறை அந்த நம்பர் இருந்தால் நீங்கள் ஒரு முறை வெளியே எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அப்படி இருக்கிறப்ப இங்கே 729 அப்படிங்கிறது உங்களுக்கு 9ஓட க்யூபு. அப்படின்னா நீங்கள் இந்த நம்பரை எப்படி எழுதலாம், 9/6. இந்த /6ங்கிறது இந்த இடம் தான். ஸோ இதை அடிச்சிங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 அப்படின்னா என்ன வந்திருக்கும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9ங்கிறது 3 ப்ளஸ் இது 4th ரூட் அப்படின்னா உங்களுக்கு என்ன நம்பர் வந்திருக்கும், 65536. ஃபஸ்ட் அது எதோட ஸ்கொயருன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஸ்கொயரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், அதையும் கிளியராக லிசன் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் எப்படி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நமக்கு 2 நம்பராக பிரிச்சிடும். கடைசிலேருந்து 2 நம்பர், அப்புறம் 3 நம்பர் தான் இருக்குன்னா டேரெக்டாக 3 நம்பர் எடுத்துக்கோங்க. கடைசியாக நமக்கு முடிகிற நம்பர் பார்த்திங்கன்னா 6ஆல் முடிஞ்சிருக்கு. என்ன நம்பர் நமக்கு 6ஆல் ஸ்கொயர் முடியுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ 4 4s 16 ஒன்று, இன்னொன்று 6 6 36ங்கிறது 2 நம்பர் முடியுது. அப்போ 655 அப்படிங்கிறது எந்த ஒரு ஸ்கொயர் நம்பருக்கு முன்னாடி வருது அப்படின்னு பார்க்கணும். சரியா? ஸோ அப்போ நமக்கு 655 அப்படிங்கிறது எந்த ஸ்கொயர் நம்பருக்கு முன்னாடி முடியுது அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக பார்த்துருக்கணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 655. ஸோ எதுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25², 625. சரியா? ஸோ இப்போ 25 அப்படின்னா இங்கே 254 வரலாம், இல்லை 256 வரலாம். இதில் 2ல் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு 255² நம்பர் தான் நமக்கு ஈஸியாக எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த நம்பரை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க, ஒப்பிடுறீங்க அப்படின்னா இதில் எது அந்த நம்பர் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த நம்பருக்கு எப்படி ஷார்ட்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். 255² அப்படி இருக்குன்னா கடைசி நம்பர் 5ஆல் முடிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு ஷார்ட்கட் இருக்குது, 25 × 26. இதுக்கு அடுத்த நம்பர் 25 × 26. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. 25 ஸ்கொயர் பண்ணால் 625. அது கூட ஒரு 25 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 6 50. இப்போ 5 ஸ்கொயரா,
25. 65025 விட இது பெரிய நம்பரா சின்ன நம்பரா? பெரிய நம்பர். அப்படின்னா இந்த 5க்கு அடுத்த நம்பர் 6, இந்த நம்பர் தான் அதோட ஸ்கொயராக இருந்திருக்கும். சரியா? இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். ஸோ இப்போ ப்ளஸ்ஸு 256ன்னு வந்திருக்கும். சரி தானே? உங்களுக்கு இது நீட்டாக எழுதுகிறேன் இதிலே. ஸோ அப்போ ஃபஸ்ட் நம்பர் நமக்கு 9 ஸ்கொயர் பண்ணுறப்போ நமக்கு 3 அப்படின்னு கிடச்சிருக்கும், ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா. அடுத்தது 256க்கு 4th ரூட்டு கேட்குறாங்க, 1/4. நம்ம இந்த 1/4 இந்த 256ங்கிறதே நமக்கு ஸ்கொயர் தான். அப்போ இதில் என்ன வந்திருக்கும்? ஸ்கொயர். சரியா? ப்ளஸ்ஸு ஸ்கொயர் இருக்குன்னா ஸ்கொயர் வந்திருக்கும், இது க்யூப் இருந்தால் க்யூப் இந்த இடத்துல வந்திருக்கும். இப்போ 5832 அப்படிங்கிறது எதோட க்யூப் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம போன கிளாஸ்லேயே சொல்லியிருக்கோம், க்யூபுங்கிறது 1 to 30யும் ஸ்கொயருங்கிறது 1 to 40ம் கண்டிப்பாக படித்தாகணும். ஸோ இந்த 5832 அப்படிங்கிறப்போ நீங்கள் டேரெக்டாக அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும் அது என்ன க்யூபாக இருந்திருக்கும் அப்படின்னு. சரியா? ஸோ அது எதோட க்யூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இதுக்கும் ஷார்ட்டாக ஒரு ட்ரிக் இருக்குது, என்னங்கிறது சொல்லிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி 3 நம்பரை எடுத்துக்கணும். ஸோ கடைசி 3 நம்பர் எடுத்திங்கன்னா 832. சரியா? 832 இதில் உங்களுக்கு 5ங்கிற நம்பருக்கு முன்னாடி முடிகிற க்யூப் நம்பர் என்னன்னு பார்க்கணும். 5ங்கிற நம்பருக்கு முன்னாடி முடிகிற க்யூப் நம்பர் என்ன? 1 தான். ஏன்னா 2 க்யூப்னாலே 8 ஆயிரும். ஸோ அப்போ 1 தான். இனி 832 இதுக்கு நம்ம கடைசியாக என்ன நம்பரால் முடிஞ்சிருக்கு? 2ஆல் முடிஞ்சிருக்கா? அப்போ 2ஆல் முடிகிற க்யூப் என்னன்னு பார்க்கணும். 8 8s are 64, 8 4s are 32. ஸோ 8ங்கிறது தான் 2ஆல் முடியுது. அப்போ இது 18ஓட க்யூப், இதில் 18, அவ்வளோதான். அடுத்து இது எதோட ஸ்கொயர் ரூட்டு? 1764 அப்படிங்கிறது. ஸோ 1764ங்கிறது எதோட ஸ்கொயர்? அதேமாதிரி நம்ம பிரித்து 2 எடுத்துக்கலாம். 17க்கு முன்னாடி முடிகிற ஸ்கொயர் நம்பரு 4. ஏன்னா 4 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 16. ஸோ 16 17க்கு முன்னாடி முடிஞ்சிருக்கு. இப்போ 64 பக்கத்தில் எது வருது அப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி நமக்கு என்ன 2 பாசிபிலிட்டி வரும். இதே மாதிரி நடு நம்பர், அதாவது 5ஆல் முடிகிற ஒரு நம்பரை எடுத்து கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42 ஸ்கொயர் தான். சரியா? நீங்கள் 1 to 40 படிச்சிருந்தீங்கனாலே இது ஈஸியாக தெரிஞ்சிடும். ஏன்னா அதுக்கு அடுத்த 2வது நம்பர் தான் இது. ஸோ அப்போ நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். சரியா? இப்போ மொத்தமாக 3ஐயும் ஆட் பண்ணி 4ஐயும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடச்சிருக்கும்? ஸோ இங்கே 256க்கு பவர் 2/4 இருக்குது. அப்போ இதில் என்ன வந்திருக்கும்? 16 ஸ்கொயரு வந்திருக்கும். எப்படி அப்படின்னா 3 + 18 + 42 + 16 ஸ்கொயர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மேலே 4ஆக மாறிடும். அந்த 2 × 2 ஆயிரும். இந்த 4ம் 4ம் கட் ஆகி இது 16 தான் வந்திருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க. 6 7 8 6 16 + 3 79. கடைசி நம்பர் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணாலே ஆன்சரை எடுத்துகிட்டு கிளிக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு மேன் என்ன பண்ணுறாரு, ஒரு டிஸ்டன்ஸ், அதாவது 387 கிலோமீட்டரை 21 மணி நேரத்தில் கிடக்கிறாரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 2/3 மடங்கு ஆஃப் த டிஸ்டன்ஸை 5/7 நிமிஷத்தில் கடந்திருக்கார். சரியா? அதுவும் என்ன ஸ்பீடில் அப்படிங்கிறது சொல்லலை. ரிமைனிங் டிஸ்டன்ஸ் அந்த டைமில் கடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நபர் 21 மணி நேரத்தில் 387 கிலோமீட்டரை கடக்க வேண்டும். ஸோ இதில் நமக்கு 5/7 ஆஃப் த டிஸ்டன்ஸை கடந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது என்ன பண்ணிக்கலாம், இதை ஃபஸ்ட்டு எப்போவுமே பார்த்ததும் எக்ஸிக்யூட் பண்ண வேணாம், எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. ஸோ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா நமக்கு 387 கிலோமீட்டர் அப்படிங்கிறது அவங்க கடக்க வேண்டிய தூரம். எத்தனை மணி நேரத்தில் அப்படின்னா 21 மணி நேரத்தில். ஆனால் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்க, 2/3 ஆஃப் த டிஸ்டன்ஸ் 5/7 ஆஃப் த நேரத்தில் கடந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 2/3 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, அதாவது முடிச்சாச்சு. 2/3 தூரத்தை கடந்தாச்சு. 2/3 அப்படின்னா இந்த 3 பார்ட் மொத்தத்தில் 3 இது 387 கிலோமீட்டராக இருந்தால் அந்த 2 பார்ட்டு முடிஞ்சிருக்கு. அப்போ பாக்கி என்ன இருந்திருக்கும்? இதில் 387 அப்படிங்கிறதுல 1/3 ஆஃப் த பார்ட்டு உங்களுக்கு ரிமைனிங் இருந்திருக்கும். இந்த டிஸ்டன்ஸை அவங்க எத்தனை மணி நேரத்தில் கடக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். இப்போ என்ன 5/7 மணி நேரத்தில் அவங்க கடந்துட்டாங்க ஆல்ரெடி 2/3 பார்ட்டை. அப்போ இன்னும் பாக்கி எவ்வளோ பார்ட் இருக்குது? இன்னும் 2/7 பார்ட் இருக்குது. அப்போ இங்கே 7 அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 அப்படிங்கிறது மொத்த மணி நேரத்தை குறிக்குது. அப்போ 7 பார்ட் அப்படிங்கிறது 21 மணி நேரம் அப்படின்னா நமக்கு பாக்கி இருக்க அந்த 2 பார்ட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்துருவோமா? 7 3ஆல் அடிப்பீங்க. ஸோ அப்போ எக்ஸுங்கிறது 6, 6 ஹவர்ஸ். பாக்கி இருக்க 6 மணி நேரத்தில் அவங்க ரிமைனிங் இருக்க தூரத்தை கடந்திருக்கணும்.
அப்போ உங்களுக்கு ரிமைனிங் இருக்க தூரம் இது தான். டிஸ்டன்ஸ் பை டைம் ஈக்குவல் டு ஸ்பீட் அப்படிங்கிற ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இதை டிவைட் பை 6 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும், 18ன்னு கிடச்சிருக்கும். ஸோ 387 டிவைட் பை 80. ஸோ இதை டேரெக்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஆறாலே அடிச்சுக்கலாம். ஆறால் அடிச்சிங்கன்னா 6 6 36, 2 27, 6 4 24, பேலன்ஸ் 30, 5 6 டிவைட் பை 3 இருக்குது. 3ஆல் அடிச்சிட்டிங்கன்னா என்ன வந்திருக்கும், 3 2 6, 1 3 is 3, 5 3 15, 21.5 அப்படிங்கிறது ஆன்சராக கிடச்சிருக்கும். சரியா, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டினை நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கொஞ்சம் ஒருத்தர் கேட்டிருந்தீங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் நார்மலாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போட்டிங்க அப்படின்னா இங்கே என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா எழுதியிருப்பீங்க. SI = PNR by 100 இப்படின்னு போட்டிருப்பீங்க. இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருந்தால் நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பீங்க, P × 1 + R/100 ஹோல் பவர் n - 1 இப்படின்னு 2 ஃபார்முலா எழுதியிருப்பீங்க. ஸோ இதுக்கு 2 வருஷம், இந்த என்னங்கிறது எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க, 1.5 வருஷமா. ஸோ அப்போ 1.5 வருஷம் போட்டிருப்பீங்க, 1.5 வருஷம். அடுத்து என்ன சொல்கிறாங்க, இங்கே என்ன, இங்கே 1.5 வருஷம் அப்படின்னு போட்டிருப்பீங்க. பட் இதில் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டுத்துக்கும் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தான் கேட்குறாங்க. அப்படின்னா இப்போ டிஃப்ரென்ஸு, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் 2 வருஷத்துக்கு எவ்வளோ. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டு, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிறது 2 வருஷம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிறது 2 வருஷம். இந்த 2 வருஷத்தில் 2 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் என்ன வேறுபாடு இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னா இதுக்கு தான் ஒரு ஷார்ட்டாக ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா, PR²/100² ஈக்குவல் அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எஸ்ஐ, அதாவது கூட்டு வட்டி அண்ட் தனி வட்டி, இந்த ரெண்டுத்துக்கும் 2 வருஷத்துக்கான டிஃப்ரென்ஸு தான் இந்த ஃபார்முலா. சரியா, ஸோ நீங்கள் டைரெக்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரியா, இதுதான் போன சம்மில் நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலா. சரி, ஸோ இப்போ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஃப் a sum 350 is borrowed for 1.5 years 20% per annum. இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கொடுத்துருக்கான். ஆண்டுக்கு 20% வட்டி விகிதத்தில் 1.5 ஆண்டுகளுக்கு 350 கடன் தொகைக்கான தனி வட்டியை காண்க. அப்போ தனி வட்டி தான் கேட்டிருக்காங்க. ஃபார்முலா என்ன, டேரெக்டாக இந்த ஃபார்முலா போட்டுக்கலாம். SI = PNR by 100. ஏன்னா ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கான், டேரெக்டாகவே போட்டுக்கலாம். இதில் சம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் உங்களுக்கு அந்த நம்ம டெபாசிட் பண்ணுற அமௌண்ட். ஸோ அப்போ பிரின்சிபல் எப்படின்னா, முதல் 150 இன்ட்டு 1.5 வருஷம். 1.5 அப்படிங்கிறத நீங்கள் 3/2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 3/2. அடுத்து எத்தனை பர்சன்டேஜ், 20%. 20% ஃப்ராக்ஷன் சொல்லியிருக்கோம், 1/5ன்னு சொல்லியிருக்கோமா, 1/5 மடங்கு. ஸோ 5 × 2 10, ஒரு 0 கட்டு, 3 × 35 105, அவ்வளோதான் ஆன்சர். சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஷினில் உங்களுக்கு மோடு மீடியம் ஆஃப் அ டேட்டா செட் இஸ் 52.765 ரெஸ்பெக்டிவ்லி. வாட் இஸ் த மீன் ஆஃப் த டேட்டா செட், ரவுண்ட் ஆஃப் வேல்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2 டெசிமல் பிளேசஸ்க்குள்ளே ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சராசரி என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இதில் சராசரிங்கிறப்போ உங்களுக்கு மீன் அப்படிங்கிறது தான் குறிக்குது. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. சராசரி மீன் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு டைரெக்டாக ஒரு சின்ன ஃபார்முலா, இதை எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. 3 மீடியன் = 2 மீன் ப்ளஸ் மோட். ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் எப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் பார்த்தாலுமே யூஸ் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக யூஸ் ஆகும். சரியா, ஸோ இப்போ நம்ம கொஷினில் பார்க்கலாம். இதில் நம்ம கொடுத்துருக்க வேல்யூவை அப்படியே எடுத்து இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ மீடியன் சொல்லியிருக்காங்க. இங்கே மீடியனுங்கிறது என்னது, 52.7 அப்படிங்கிறது தான் மீடியன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 3 × 52.7 ஈக்குவல் டு 2 மீன். மீனுங்கிறது என்னது, அதுதான் தெரியாது, அது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ப்ளஸ் மோடுங்கிறது என்ன நம்ம மோடுங்கிறது தான் 52.7, மீடியன் அப்படிங்கிறது 65 கொடுத்துருக்காங்க. சரியா, மீடியன் அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 65. மோட் அப்படிங்கிறது 52.7. ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 180 195 - 52.7 ஈக்குவல் டு 2 மடங்கு எக்ஸு.
இதை கழிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும், 52 போச்சுன்னா உங்களுக்கு 40 இருந்திருக்கும், 43. ஸோ 143ல் ஒரு 7 போச்சு அப்படின்னா 142.73 அப்படின்னு கிடச்சிருக்கும். சரியா? ஸோ இதுதான் உங்களுக்கு 2 மடங்கு ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் 2ஆல் அடிச்சிட்டிங்கன்னா என்ன வந்திருக்கும், 7.1.2, அதாவது 1.5ன்னு போயிருக்கும். சரியா? ஸோ இப்போ நம்ம அப்ராக்சிமேட் என்ன பண்ணிக்கலாம், 71.2 ஆன்சர். புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதுலையுமே நமக்கு அதே தான் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 68 அப்படிங்கிறது மீன் அப்படின்னா ப்ரொப்போர்ஷன் என்ன கேட்டிருக்காங்க, 272க்கும் எக்ஸுக்கும் இருக்கிற ப்ரொப்போர்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் மற்றும் 272 இடைவிகித சமன் 68 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? ஸோ அப்போ இதுக்கு ஒரு டைரெக்டாக ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வார்த்தை மீன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா சமன் அப்படிங்கிறது கொடுத்துட்டான். சமன் அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா b² = AC. ஸோ இங்கே ஏசி அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த கொடுத்துருக்க அந்த 2 நம்பரும் எக்ஸும் 272ம். அப்போ பிங்கிறது என்ன அப்படின்னா 68. சரியா? ஸோ அதுபடி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிக்கும், 68² = ஏங்கிறது எக்ஸு. சரியா? எக்ஸ் இன்ட்டு 272. ஸோ அப்போ 68 ஸ்கொயர் பண்ணணும் சார். இது எப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணுறது அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இது 50 விட எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது 50 விட 18 அதிகமாக இருக்கா? அப்போ அந்த 18 நீங்கள் 25 கூட கூட்டிக்கோங்க. கூட்டினீங்க அப்படின்னா என்ன கிடச்சிருக்கும், 43 கிடச்சிருக்குமா? ஸோ இப்போ இந்த 43 நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா 43 அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ நீங்கள் கூட்டின நம்பர் பார்த்தீங்கன்னா இதில் 18 நீங்கள் கூட்டியிருக்கீங்க. 18 ஸ்கொயர் பண்ணுங்கள், 324. ஸோ அப்போ 324 இப்படி 2 நம்பர் தள்ளி ஒரு நம்பர் இப்படி எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதை கூட்டினீங்க அப்படின்னா என்ன கிடச்சிருக்கும், 4 6 2 4. இதுதான் உங்களுக்கு எதுவாக இருந்திருக்கும் அப்படின்னா 68 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் கிடச்சிருக்கும். சரியா? ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 272. இப்போ நீங்கள் இதை டேரெக்டாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இது நமக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் எல்லாமே மொத்த வேல்யூவாக தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம 2ஆல் எத்தனை முறை போகும் அப்படின்னு பாருங்கள். 5 × 2 10 தான் வந்திருக்கும். இந்த கொஷின் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தரேன். நீங்கள் இது கட் பண்ணுறதுக்கு நீங்கள் நேரம் எடுத்துப்பீங்க. ஸோ இந்த கட் பண்ணுறது எப்படி ஃபாஸ்ட்டாக செய்யலாம் அப்படிங்கிறது எல்லாமே ட்ரிக்கு தான். ஏன்னா இது உங்களுக்கு எக்ஸாமில் என்ன பண்ண போகுது, உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்த போகுது. ஸோ இப்போ டேரெக்டாக கட் பண்ணுறப்போ நீங்கள் 2ஆல் தான் அடிக்க போகிறீங்க. அதாவது 272 2ஆல் அடிக்கிறப்போ 7ஆல் முடியணும். அப்போ 2 × 5 போட்டிங்கன்னா வருமா, வராது. 2 × 6 போட்டிங்கன்னா வருமா, 12 தான் வரும், வராது. 2 × 19 போட்டிங்கன்னா என்ன வரும், 8 தான் வச்சு முடியும், வராது. அப்போ 2 × 17 தான் ஆன்சர். 4ஆல் முடியுது, 14. ஸோ அப்போ நமக்கு ஆப்ஷன் 2 ஆப்ஷன் வச்சு இப்படி ஈஸியாக போட்டுக்கலாம். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்கம்மா. இந்த கொஸ்டினில் நமக்கு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. 3 நம்பர் என்ன ரேஷியோவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் அவங்க மொத்தமாக எவ்வளோ லாபம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 3180 ரூபா லாபம் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா அந்த ஒய்ங்கிற நம்பருக்கும் இசடுங்கிற நம்பருக்கும் என்ன வித்தியாசத்தில் அவன் லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷேர், அதாவது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணதில்லை எனக்கு 2 பேரோட வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? XY மற்றும் Z ஆகியோர் முறையே 6:59:41 என்ற விகிதத்தில் ஒரு தொகையை முதலீடு செய்கிறார்கள். அவர்கள் ஆண்டு இறுதியில் மொத்த லாபம் 3180 எடுக்கிறாங்க. சரியா? அப்போ ஒய் மற்றும் இசடின் பங்குகளின் இடையே உள்ள வேறுபாடு என்ன, அதுதான். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், 3ஐயும் நீங்கள் கூட்டிடுங்க. கூட்டினீங்கன்னா என்ன வரும், 40 51 60 160 இருக்குமா? ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அந்த 106 அப்படிங்கிறது தான் இந்த மொத்த தொகை. சரியா? 106 பார்ட்டு ஈக்குவல் டு 3180 3180 அப்படின்னா நமக்கு யார் வேணும் அப்படின்னு பாருங்கள். இந்த ஒய்க்கும் இசடுக்கும் தானே வித்தியாசம் வேணும். இது என்ன வித்தியாசம் அப்படின்னு பாருங்கள். கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும், ஒரு 60 ஸோ 40 18 அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். ஸோ அப்போ இந்த 18 பார்ட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ரெண்டையும் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரியா? இப்போ 2ஆலே அடிச்சிடலாமா?
9 2 5 3. இப்போ 53 இதை டேரெக்டாக அடிங்க, இன்ட்டு 6 போடுங்க, டேரெக்டாக கட் ஆகிடுது. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கும்? x = 6 × 9 540. சரியா, புரிஞ்சுதா? அடுத்த கொஷின் பாருங்கள். இங்கே ஏ மற்றும் பி ஒரு வேலையை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். ஏ மற்றும் பி ஒரு வேலையை முறையே 25 நாட்களும் 18 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள். ஏ தனியாக 4 நாட்கள் வேலை செய்துவிட்டு வெளியேறுகிறார் எனில் மீதமுள்ள வேலையை முடிக்க பிக்கு எத்தனை நாட்கள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏ மட்டும் தனியாக செஞ்சுருந்தால் எனக்கு 25 நாளில் அந்த வேலை முடிஞ்சிருக்குமா. அதே இது பி மட்டும் செஞ்சுருந்தால் 18 நாளில் அந்த வேலை முடிஞ்சிருக்கும். ஸோ அப்போ ரெண்டுத்துக்கும் நீங்கள் எல்சிஎம் அப்படிங்கிறது எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும்? மொத்த வேலை என்ன அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ 18க்கும் 25க்கு எல்சிஎம் என்ன வரும் அப்படின்னா, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் தான் வரும். ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு 450 அப்படின்னு எல்சிஎம் கிடச்சிருக்கும். இது ஈஸியாக மல்டிப்ளை பண்ணலாம். 18 × 25 போட்டிங்கன்னா 50 50 × 450/2 225. ஸோ 18 × என்ன பண்ணால் அது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 மல்டிப்ளை பண்ணால் தான் வரும். இங்கே 18 மல்டிப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு 450 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். ஏ மட்டும் 4 நாள் வேலை செய்கிறாங்க, அதுக்கப்புறம் விலகிடுறாங்க. அப்போ ஏ மட்டும் 4 நாள் வேலை செஞ்சால் இன்ட்டு 4 40 72. ஸோ 72 வேலை இங்கே முடிஞ்சிருச்சு. பாக்கி எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு பாருங்கள். கழிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பாக்கி எவ்வளோ வேலை இருந்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிடும். 378 பாக்கி இருந்திருக்கும். இந்த வேலையை யார் பண்ணுறார் அப்படின்னு பாருங்கள். பிங்கிற நபர் தனியாக அந்த வேலையை செய்கிறார். அப்போ பிங்கிற நம்பரோட எஃபிஷியன்சி என்னென்னு பார்க்கணும். அவரோட இயல்பு அப்படிங்கிறது 25. இதால் நீங்கள் அடித்தீங்கன்னா பி மட்டும் எத்தனை நாள் எடுத்திருப்பார் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ ஈக்குவல் டு 25ஆல் அடிச்சிங்கன்னா ஒரு முறை போகுமா 37க்கு, பாக்கி எவ்வளோ இருந்திருக்கும்? 12 இருந்திருக்கும். ஸோ 128 அப்படிங்கிறது 25க்கு 5 முறை போகும். ஸோ உங்களுக்கு 125 போக பாக்கி 3 இருந்திருக்கும் பை 25. இதுதான் உங்களுக்கு ஆன்சராக இருந்திருக்கும். சரியா, ஈஸியாக இருக்கா? ஆப்ஷன் 3. அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷினில் 10 குறிப்புகளில் சராசரி 40 ஆகும். ஆனால் ஒரு குறிப்புக்கு 50க்கு பதிலாக 33 என தவறாக படிக்கப்பட்டு பின்னர் உணர்த்தப்பட்டு எனில் சரியான சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டான ஆவரேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரொம்பவே சிம்பிள் தான். இதெல்லாம் நீங்கள் டேரெக்டாக கட் பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். என்னென்னு அப்படின்னா 10 நம்பருக்கு நமக்கு 40ங்கிறது சராசரி அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ இருந்திருக்கும்? 40 × 10 400. அது எதுக்கு சமமாக இருந்திருக்கும் அப்படின்னா, அதில் நமக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு நம்பர் தப்பாக பதிவிட்டிருக்காங்க. அதாவது 33 அப்படிங்கிறது 50 இது பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ அப்போ உண்மையான நம்பர் பார்த்தீங்கன்னா 50. ஆனால் என்னன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க 33ன்னு என்ட்ரி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு அந்த விட்டு போன பாக்கி எவ்வளோ நம்பர் விட்டு போயிருக்கு அப்படின்னு பாருங்கள். 33க்கும் 50க்கும் வித்தியாசம் பார்த்திங்கன்னா 17 நம்பர் கம்மி பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 417ன்னு கிடச்சிருக்கும். இது டிவைட் பை எத்தனை நம்பருக்கு அது பிரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 நம்பர் டிவைட் பை 10 அப்படின்னா ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிங்கன்னா இதான் ஆன்சர். ஸோ அப்போ 41.7 அவ்வளோதான் ஆன்சர். சரியா, அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். சச்சின்ஸ் salary first increased by 16% and subsequently raised by 10%. What percentage was his final salary lower compared to his initial salary? அப்படின்னா சச்சினோட சம்பளம் அப்படிங்கிறது உங்களுக்கு 16% என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு குறையுது. அதுக்கப்புறமா 10% கூட்டுறாங்க, உயர்த்தப்படுறது. அவரது ஆரம்ப சம்பளத்தை ஒப்பிடுறப்போ நமக்கு எத்தனை சதவீதம் இதாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, ஸோ இந்த மாதிரி சப்சிக்வெண்ட்லி அடுத்தடுத்து நடக்குதா 16% 10% இந்த மாதிரி அடுத்தடுத்து நடக்குது அப்படின்னா ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கோம். என்ன ஃபார்முலா? எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ்ஒய் பை 100 அப்படிங்கிற ஃபார்முலா சொல்லியிருக்கோமா? ஸோ இதில் நமக்கு மைனஸாக ப்ளஸ்ஸாக அப்படிங்கிறது இது கூடுதா குறையுதா அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. கூடுது அப்படின்னா நீங்கள் ப்ளஸ் யூஸ் பண்ணணும், குறையுது அப்படிங்கிறப்போ நீங்கள் மைனஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு இது குறையுது ரெடியூஸு அப்படின்னா -16 அடுத்த கூட்டுறாங்க. ஸோ 10 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு 10 ×
16/100. 0 0 அடிச்சிடலாமா? 10 16 கழிச்சிங்க அப்படின்னா -6 -6, இங்கே -1.6 கூட்டினீங்க அப்படின்னா -7.6% சதவீதம் குறைஞ்சிருக்கு. ஆப்ஷன் 4. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதே மாடல் கொஷின் நமக்கு லாஸ்ட் இயர் பேப்பர்லேயும் இருந்திருக்கு. அதாவது முந்தின வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம் இதே மாடல் கொஷின் தான். பட் என்ன அப்படி இருக்குது அப்படின்னா இந்த நம்பர் மட்டும்தான் வேறு, ஆனால் கொஷின் ஒன்று தான். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகுது, ஒரு நாள் முடிஞ்ச ஷிஃப்ட்டோடது அப்படியே அடுத்த நாள் கேரி ஆகுது. அப்போ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முந்தின நாள் உங்களுக்கு 27ஆம் எக்ஸாம் இருக்குது அப்படின்னா உதாரணத்துக்கு 25 26ஆம் வரைக்குமே நீங்கள் ஒரு முறை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஏன்னா அதே மாடலில் தான் கொஷின் வரப்போகுது. ஸோ அப்படி இருக்கப்போ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். சரியா? ஸோ இந்த கொஷினில் உங்களுக்கு ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 2 வருஷத்துக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா P×R²/100². இதுதான் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 2 வருஷத்துக்கு. சரியா? இது 3 வருஷம் கேட்குறாங்க சார். அதாவது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம் 3 வருஷத்துக்கு கேட்குறாங்க அப்படின்னா இதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா அதே P/R²/100³ × 300+R அப்படிங்கிறது ஃபார்முலா. 300+R இந்த ஃபார்முலாவை நீங்கள் டைரெக்டாக 3 வருஷம் வித்தியாசம் அப்படின்னு சொன்னாங்கன்னு பயன்படுத்திக்கலாம். இங்கே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அப்போ டைரெக்டாக நம்ம ஃபார்முலா போட்டுக்கலாமா? ஸோ 17,700 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6, 4% வட்டி, அப்போ 4 × 4/100 × 100. இதுதான் என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 0 2 0 அடிச்சாச்சா? இப்போ 4 × 4 16, 16 × 17 எப்படி இதெல்லாமே பேப்பர் பென் இல்லாமலே போடலாம். ஸோ 16 × 17 அப்படின்னா 14² என்ன? ஸோ 14² என்னன்னு பார்த்துட்டு கூட ஒரு 16 நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வந்திருக்கும், 256 ப்ளஸ் ஒரு 16. ஸோ என்ன வந்திருக்கும், 100 270. ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 17,700. நம்ம 17 தான் போட்டிருக்கோம். சரியா? ஸோ இப்போ இதில் நமக்கு என்ன பண்ணியிருக்கணும் இங்கே அப்படின்னா ஒரு 7 வந்திருக்கும். சரியா? 17,700 இந்த 2 0 இந்த 2 0 அடி வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ 177 × 16/100 இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது அப்படின்னு. ஸோ 6 × 7 42 எல்லாமே 2ஆல் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ ஒன்றும் பண்ண முடியாது, இதை மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். ஸோ மல்டிப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன் அப்படிங்கிறது ஆன்சராக கிடச்சிருக்கும். 283, அதாவது 2 புள்ளி தள்ளி பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா 28.32. அதாவது 32ன்னு இதை சொல்லக்கூடாது, 32 அப்படின்னு தான் சொல்லணும். எப்போவுமே ஒரு புள்ளிக்கு அப்புறமா இருக்கக்கூடிய நம்பரை தனித்தனியாக தான் குறிப்பிடணும். 32 32 அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷினில் விஷால் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, 184 கிலோமீட்டர் அப்படிங்கிறத போட்டில் 48 மணி நேரத்தில் கடந்திருக்காரு. அதாவது அகெயின்ஸ்ட் த ஸ்ட்ரீம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, எதிர் திசையில் 48 மணி நேரத்தில் நீரோட்டத்தை 12 மணி நேரத்தில் நமக்கு கடக்கிறார் அப்படின்னா அதே நீரோட்டத்தின் வேகத்தை கண்டறிக. நீரோட்டத்தின் வேகம் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம், அதாவது தண்ணியோட இந்த வாட்டர் இருக்குல்ல, வாட்டரோட ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, தண்ணியோட வேகம் என்ன அப்படின்னு. ஸோ இந்த கொஷினை பொறுத்தவரையில் கொடுத்துருக்க டேட்டாவை அப்படியே எடுத்து ஒரு முறை எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஆன்சர் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 184 கிலோமீட்டர் அப்படிங்கிற தூரத்தை 48 மணி நேரத்தில் கடந்திருக்காரு. அப்போது டிஸ்டன்ஸு பை டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும், ஸ்பீடுன்னு கிடச்சிருக்கும். அந்த ஸ்பீடுங்கிறது என்னவாக இருக்குது, எதிர் திசைன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், போட்டோட ஸ்பீடும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடும் என்ன இருக்கும், அதில் கழிஞ்சிருக்காதா? ஸோ ரொம்ப கிளியராக பாருங்கள், நம்ம இன்னும் ஷார்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போது எதிர் திசை அப்படின்னா அந்த போட்டோட வேகத்தையும் அந்த தண்ணியோட வேகத்தையும் நீங்கள் கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த போட் எவ்வளோ வேகத்தில் போகுது அப்படின்னு தெரியும். இன்று எத்தனை மணி நேரம் எடுத்துக்குன்னா 48 மணி நேரம் எடுத்திருக்கு. எதுக்கு சமம் அப்படின்னா அதே இது 12 மணி நேரம் எனக்கு
அந்த தண்ணி போகிற பாதையிலே போயிருந்தால் நமக்கு 12 மணி நேரம் தான் ஆகிருக்குமா. அப்போ தண்ணியோட பாதை அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம் சொல்லுவோம். அதை போட்டோட ஸ்பீடையும் அந்த தண்ணியோட ஸ்பீடையும் கூட்டிக்கலாம். சரியா? ஸோ 12 4 48. இப்போ நீங்கள் இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா பி 4ஆல் அடிச்சிங்கன்னா 4b, அங்கேருந்து ஒரு பி வந்துச்சுன்னா இங்கே என்ன ஆயிருக்கும் 3b = 5s அப்படின்னு கிடச்சிருக்கும். அப்போ உங்களுக்கு b/s அப்படிங்கிறது 5/3 அப்படின்னு கிடச்சிருக்கும். சரியா? 5/3. இதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த 5 3 நமக்கு கூட்டினா என்ன வரும் 8ன்னு வருமா. ஸோ இப்போ 8ங்கிறது பார்ட்டு. சரியா? 8 பார்ட். சரியா? அப்போ கூட்டினா உங்களுக்கு எவ்வளோ நேரம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ நல்லா பாருங்கள், நமக்கு இந்த 8 பார்ட்டு, அதாவது 5 3 கூட்டினீங்க அப்படின்னா போட்டு தண்ணி போகிற திசையிலே போகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த 8 பார்ட் அப்படிங்கிறது தண்ணியோட போட்டோட ஸ்பீடையும் ரெண்டையும் கூட்டியிருக்காங்க, ஸ்பீடை கூட்டியிருக்காங்க. அப்படின்னா நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 12 மணி நேரத்தில் எவ்வளோ தூரத்தை கடக்கிறாரு. ஸோ இங்கே தூரம் பார்த்தீங்கன்னா ஒன்று தான், 184 கிலோமீட்டர் தூரத்தை 12 மணி நேரத்தில் கடக்கிறாரு. நீங்கள் இது டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஸ்பீடு கிடச்சிருக்கும். சரியா? இந்த இக்குவேஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் எதை ஒப்பிட்டுருக்கோம் அப்படின்னா இங்கே டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத சமம் பண்ணியிருக்கோம். அதனால தான் நமக்கு என்ன வந்திருக்கு டிஸ்டன்ஸ் = ஸ்பீடு இன்ட்டு டைம். சரியா? இந்த ஃபார்முலா தான் போட்டிருக்கோம். ஸோ 12ஆல் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கே என்ன வந்திருக்கும் 3 4 4 4 16 6 4 24. இந்த 3 பார்ட்டு தான் அடுத்து அப்படின்னா இங்கே நமக்கு தண்ணியோட வேகம் தானே வேணும், இந்த 3 பார்ட். அப்போ இந்த 3 பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 46/8ன்னு வந்திருக்கும். ஸோ ஸ்ட்ரீமோட ஸ்பீடு, தண்ணியோட வேகம் அப்படிங்கிறது 46/8 அடிச்சிங்கன்னா 5.75 அப்படின்னு வந்திருக்கும். சரியா? ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ஆன்சர். ஸோ அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா நமக்கு வெண்டார், அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு எலுமிச்சப்பழம் வாங்கியிருக்காங்க, அது நமக்கு ₹1 லாபம் படுத்தி விற்கணுமா, அதாவது 40% லாபம் வேணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ எத்தனை எலுமிச்சப்பழம் விற்றுருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் ரொம்பவே ஈஸியாக சால்வ் பண்ணலாம். எப்படிங்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த வெண்டார் கொஷின்ஸ் எப்பவும் நிறைய பேர் என்ன ஆகும் அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணி போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.